வணக்கம், வெல்கம் டு தனாஸ் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அதை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். யூடியூப் எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்னு. வீடியோ பாருங்கள், அதோட ஆன்சர் நான் சொல்லுவேன். நல்லா ஜாப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்ட் டைம் ஒர்க் தான். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தே பார்க்கக்கூடிய ஒர்க்கு தான் இது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு தாட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வெளியில் போய் வேலை செய்ய முடியாத காரணத்தினால், அதாவது சின்ன குழந்தைங்க இருக்குது, ஹோம் மேக்கர். ஸோ அதனால் நம்மளால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது, டைமிங் செட் ஆகாது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஏர்ன் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யார் தயவையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த யூடியூப்பை நம்ம எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நீங்களும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா? நானும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் யூடியூப்பை. ஓகேங்களா? இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுற வாய்ப்பை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது என்னோட 2வது சேனல். இந்த இடத்துல தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா ஓல்டு சேனல் நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட்டில் யூடியூப்னா என்னான்னு தெரியாததாக உள்ள நுழைஞ்சி 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டோம். மானிட்டேஷன் கிடைக்கிற லெவலில் வந்துருச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. 3850 வாட்ச் ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போடல. செகண்ட் ஸ்ட்ரைக்கு, தேர்ட் ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்து வீடியோவும் அதாவது சேனலே டெர்மினேட் ஆகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்ல வரேன். ஏன்னா நம்ம படுற ஸ்ட்ரகிள்ஸ் எந்த அளவு, சின்ன யூடியூபராக இருந்து நம்ம எந்த அளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இதை நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அது எதனால் எந்த ரீசன்னால டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்குறவங்க போய் பாருங்கள். யூடியூப்பில் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நம்ம யூடியூப்போட அல்காரிதம் எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 365 நாளையில் நம்மளோட டார்கெட் 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ 3000 வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3000ல் மானிட்டேஷன் பண்ணாலும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் அந்த 365 நாளுக்குள்ளே நம்ம டார்கெட் முடிக்கல அப்படின்னா அந்த 365 நாள் முன்னாடி உள்ள வியூஸ் எல்லாமே டவுன் ஆகிடும், குறைஞ்சிரும். இதுதான் யூடியூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். யூடியூப் ஈஸியாக நம்மளுக்கு காசு கொடுக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படணும். வீடியோ போட்டோடனே நம்மளுக்கு உடனே வியூஸ் வந்துடணும், நம்ம பெரிய அளவில் வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது இல்லாமல் நான் அந்த யூடியூப் வியூஸை பார்த்தோன்னே ஒரு நாளைக்கு 10 வியூஸ் தான் போயிருக்கு, என்னடா 10 வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன், டவுன் ஆகிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. நானுமே ஃபஸ்ட்டு வீடியோ போனது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோவை, அதாவது சேனலில் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லெவலில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த தப்பை நம்ம எதுவும் செய்யாமல் திரும்ப வீடியோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளை விடமாட்டாங்கன்னு இல்லை, நம்ம விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கும் யூடியூபர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தான் உங்களுக்கு ஒழிஞ்சு ஏர்ன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வர டாலர்ஸ் தான் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட டாலர்ஸ் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 அந்த மாதிரிலாம் வந்தால் ஏர்ன் பண்ண முடியாது. $100 வந்தால் தான் ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் மானிட்டேஷன் ஆகியும் சில சிஸ்டர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் டாலர்ஸு நிறைய வராமல் இன்னும் பணம் எடுக்காமே இருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஓடி தான் ஆகணும்.
மொத்தமாக நம்ம உட்காந்துருக்க மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு உட்கார முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் இந்த யூடியூப்பில். ஓகேங்களா? டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கணும். நிச்சயம் ஒரு நாள் நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளும் ஏர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, நம்மளும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட யூடியூப் சின்ன யூடியூபர்ஸ்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். ஒரே நாள் நடக்காது, ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம தொடருவோம். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. பாய்.